Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கிடையே இன்னும் உறுதியாகாத தொகுதி பங்கீடு இருக்கக்கூடிய சூழலில் திமுக ஏற்கனவே மனு தாக்கல் செய்து வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு இன்னும் உறுதியாகல. இப்போ இரண்டு கட்சிகளும் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? திலகவதி, புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இன்று மற்றும் திங்கட்கிழமை ஆகிய 2 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கலுக்கான நாளாக இருக்கிறது. நாளை ரம்ஜான் தினம் பொது விடுமுறை என்கிற காரணத்தினால வேட்பாளர்கள் இன்றிலிருந்தே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இந்த பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 4 நாட்களில் 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். திமுக சார்பில் 5 பேர், காங்கிரஸ் சார்பில் 4 பேர், லட்சிய ஜனநாயக கட்சியின் 3 பேர், சுயேட்சை எம்எல்ஏக்கள் 6 பேர் என 18 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிற நிலையில திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி உடன்படிக்கை இன்னும் மேற்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் திமுக 50% தொகுதிகளை எங்களுக்கு தர வேண்டும் என விடாப்பிடியாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்த புதுவை மாநில திமுக நிர்வாகிகள் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனித்து போட்டியிடுவதற்கான கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதாகவும் 14 தொகுதிகள் கட்டாயம் கேட்க வேண்டும், காங்கிரஸ் 14 தொகுதி, திமுக 14 தொகுதி, மீதமுள்ள 2 தொகுதிகளில் ஒன்று விசிக மற்றொன்று கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என கூறியிருக்கும் நிலையில தற்போது புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முடிவெடுப்பதற்கான முழு அதிகாரத்தையும் அகில இந்திய தலைமையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். புதுவை மாநில திமுக, புதுவை மாநில காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லாத நிலையில தற்போது திமுக தலைமை மற்றும் காங்கிரஸ் தலைமை எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையிலேயே இந்த கூட்டணி தொடருமா அல்லது 2 கட்சிகளும் தனித்து போட்டியிடுமா என்கின்ற ஒரு முடிவு தெரிய வரும். இன்று மாலைக்குள் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவு தெளிவாகிவிடும் என கூறப்படுகிறது. இருந்தாலும் மீண்டும் ஆட்சியை இந்தியா கூட்டணி சார்பில் மீண்டும் பிடிக்க வேண்டும் என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மூத்த நிர்வாகிகள் பலர் பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழல் தான் நம்ம இருக்கக்கூடிய புதுச்சேரி நட்சத்திர விடுதியில் நேற்று ஜெகத் ரட்சகன் எம்பியோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையும் திமுக தான் கூட்டணிக்கு தலைமை என்கிறதை திமுக கட்சி நிர்வாகிகள் வெளியில் தெரியப்படுத்துவதற்காக இதுபோன்ற சந்திப்புகள் நடத்தி வருவதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவிக்கிறார்கள். திலகவதி, ரங்கசாமி சற்று நேரத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்த விவரம் என்ன பாலா? திலகவதி, இந்தியா கூட்டணி இன்னமும் முடிவாகாத நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே கடந்த சில நாட்களாக இழுபறி நீடித்த நிலையில் இந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளனர். அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தற்போது நட்சத்திர விடுதியில் தான் இருக்கிறார். 12 மணி அளவில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவர் நேரில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மாநில அந்தஸ்து, லட்சிய ஜனநாயக கட்சியை வெளியேற்றுவது, அதிக தொகுதிகளை ஒதுக்குவது உள்ளிட்ட நிபந்தனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வைத்திருந்த நிலையில மாநில அந்தஸ்து கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஆட்சி அமைந்த பிறகு என பாஜக உறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தற்போது கூட்டணியில் இணைந்து செயல்படுவோம் என்பதை என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி ஒத்துக்கொண்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலமாக தற்போது என்டிஏ கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்ய 2 நாட்களே இருக்கும் நிலையில முழுமையான வேட்பாளர் பட்டியலை பாஜக இன்று வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டியாவுடன் சந்திப்பிற்கு பிறகு முதலமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. திலகவதி.
ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக இருக்கிறது, மன்சுக் மாண்டவியா ரங்கசாமி அவர்களுடைய சந்திப்பு நடைபெற இருக்கிறது. மறுபுறம் இந்தியா கூட்டணியில திமுக காங்கிரஸ் இடையே இன்னும் கூட்டணி தொகுதி பங்கீடு உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. ஒருவேளை திமுகவும் காங்கிரசும் தனித்து களம் காண்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் புதுவை அரசியல்ல? இந்த கேள்விக்கான சரியான பதில் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல். திமுகவும் காங்கிரசும் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டது. வைத்திலிங்கம் எம்பி தான் இந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போட்டியிட்டு அதற்கு எதிர்ப்பாக நின்ற நமச்சிவாயத்திடம் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அப்போ திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியாக போட்டியிடும் போது புதுச்சேரி மாநிலத்தில் சிறுபான்மையினர் தலித் மக்களுடைய வாக்குகள் முழுமையாக விழும் என்பதைத்தான் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் காட்டுகிறது. அதே போன்றுதான் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளும் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. ஏற்கனவே என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இரட்டை இன்ஜின் ஆட்சியாக கடந்த 5 ஆண்டுகளாக ஆண்டு வருகிறார்கள். பல்வேறு விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றியும் நிறைவேற்றாமலும் இருக்கிறார்கள். குறிப்பாக மாநில அந்தஸ்து, வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது, தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவது, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் பாண்டிச்சேரி மாநிலம் பின்தங்கி இருப்பதாக எதிர்க்கட்சிகளால் தொடர்ச்சியாக போராட்டங்களும் அறிக்கைகளும் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சூழல்ல திமுகவும் காங்கிரசும் இணைந்து தேர்தலை சந்திக்கும் போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது பல தொகுதிகளில் 2 வேட்பாளர்களுக்கு இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு இடையே காம்படிஷன் ரொம்ப டஃபா இருக்கும் கூடப்படுது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை வெறும் 25,000 30,000 வாக்காளர்கள் தான் ஒரு தொகுதிக்கு இருக்கும் பட்சத்தில் திமுகவும் காங்கிரசும் இணைந்து செயலாற்றுவதே இந்த தேர்தலில் அவர்களுக்கு நேர்மறையான ஒரு முடிவை தரும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். திலகவதி, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலலட்சுமி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.